வணக்கம் என் அன்பு உறவுகளே. இந்த வீடியோவை பார்க்கும் உங்களுக்கெல்லாம் பிரபஞ்சம் ஒரு முக்கியமான அறிகுறியை அனுப்பி வச்சிருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது சாதாரண விஷயம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தின் கதவு திறக்கப் போகிறது. அதனால் இந்த வீடியோவை தொடங்கும் முன் மனதார ஓம் நம சிவாய் என்று கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் ஆன்மீக ஆற்றலை பிரபஞ்சத்துடன் இணைத்துக் கொள்ளுங்கள். இப்போது கவனமாக கேளுங்கள். கடந்த சில நாட்களாக உங்கள் மனதில் ஏதோ ஒரு விளக்கமற்ற குழப்பம் இருந்திருக்கலாம். யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு சுமை, இரவு நேரங்களில் திடீரென்று கண் விழித்து விடுவது, சில முகங்கள் தொடர்ந்து நினைவுக்கு வருவது, காரணமே இல்லாமல் சில விஷயங்கள் நடக்காமல் தடைபடுவது. இவை அனைத்தும் சாதாரண சம்பவங்கள் இல்லை. பிரபஞ்சம் உங்களுடன் பேச முயற்சி செய்கிறது. இந்த உலகத்தில் அனைவருக்கும் பிரபஞ்சத்தின் அறிகுறி கிடைப்பதில்லை. சிலருக்கு மட்டும்தான் இந்த அழைப்பு வரும். அந்த அழைப்பை உணரக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள்தான் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்க போகிறார்கள். உங்களுடைய ஆன்மா ஏற்கனவே ஒரு பெரிய மாற்றத்திற்கு தயாராகிவிட்டது. ஆனால் உங்கள் மனம் இன்னும் பயத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் பலமுறை உங்களையே கேட்டிருக்கலாம். என் வாழ்க்கையில் ஏன் எல்லாம் தாமதமாகிறது? நான் நல்லவனாக இருந்தும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனை? எப்போது என் வாழ்க்கை மாறும் என்று அந்த கேள்விகளுக்கான பதிலை தான் இன்று பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டப்போகிறது. ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் தாமதம் என்பது தோல்வி அல்ல. சில நேரங்களில் பிரபஞ்சம் உங்களை பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் முன் உங்களை உள்ளிருந்து வலிமையாக்கும். ஒரு விதை மரமாக வளர வேண்டும் என்றால் முதலில் அது இருளுக்குள் புதைய வேண்டும். அதுபோலதான் உங்கள் வாழ்க்கையும் இப்போது ஒரு மறைமுக மாற்றத்தின் நிலையில் உள்ளது. நீங்கள் சமீபத்தில் கவனித்திருக்கலாம். சில மனிதர்கள் திடீரென்று உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகி இருப்பார்கள். சில உறவுகள் காரணமே இல்லாமல் முறிந்திருக்கும். சில நண்பர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் பேசிவிட்டிருப்பார்கள். அதற்காக கவலைப்பட வேண்டாம். பிரபஞ்சம் உங்களுக்கான பாதையை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. உங்கள் ஆற்றலுக்கு பொருந்தாத மனிதர்களை மெதுவாக விலக்குகிறது. ஏனெனில் நீங்கள் சாதாரண வாழ்க்கைக்காக பிறந்தவர்கள் இல்லை. உங்களுக்குள் ஒரு தனி சக்தி இருக்கிறது. சில நேரங்களில் நீங்கள் தனியாக இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு விசித்திரமான அமைதி இருக்கும். சிலரின் முகத்தை பார்த்தவுடன் அவர்களின் உண்மையான மனதை உணர்ந்து விடுவீர்கள். சில இடங்களுக்கு சென்றவுடன் அங்கேயுள்ள ஆற்றலை உணர்வீர்கள். இவையெல்லாம் சாதாரண மனிதர்களுக்கு கிடைக்காத ஆன்மீக உணர்வுகள். இந்த வீடியோவை பார்க்கும் உங்களில் பலருக்கு கடந்த காலத்தில் நிறைய வலி இருக்கும். நம்பியவர்கள் ஏமாற்றியிருப்பார்கள். அதிகமாக நேசித்தவர்கள் விட்டு சென்றிருப்பார்கள். உங்கள் நல்ல மனதை பலர் பலவீனமாக நினைத்திருப்பார்கள். ஆனால் உண்மையில் அந்த வலிகள் தான் உங்களை இன்றைய சக்தி வாய்ந்த மனிதராக மாற்றியுள்ளது. ஒரு நாள் வரும், அப்போது உங்களை விட்டு சென்றவர்கள் கூட உங்கள் மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். இன்று உங்களை மதிக்காதவர்கள் நாளை உங்களிடம் பேச வாய்ப்பு தேடுவார்கள். ஏனெனில் பிரபஞ்சம் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை தொடங்கிவிட்டது. சில நேரங்களில் நீங்கள் அமைதியாக இருக்கும்போது கூட உங்கள் உள்ளத்தில் ஏதோ ஒரு குரல் பேசிக்கொண்டே இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் காத்திரு, உன் நேரம் வரும் என்று. அந்த குரல் உங்கள் மனதின் குரல் இல்லை, அது பிரபஞ்சத்தின் குரல். இப்போது மிகவும் முக்கியமான ஒரு அறிகுறியை கவனியுங்கள். கடந்த சில நாட்களாக நீங்கள் ஒரே எண்ணை மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருக்கலாம். 11 மணி 11 நிமிடம், 3 மணி 33 நிமிடம், 7 மணி 77 நிமிடம் போன்ற நேரங்கள். அல்லது ஒரே விஷயம் தொடர்ந்து உங்கள் கண்களுக்கு முன்னால் வந்திருக்கலாம். இது எல்லாம் உங்கள் ஆற்றல் மாற்றம் அடைகிறது என்பதற்கான சின்னம். உங்கள் வாழ்க்கையில் விரைவில் ஒரு புதிய வாய்ப்பு வரப்போகிறது. அது வேலையாகலாம், பணம் சம்பந்தப்பட்ட மாற்றமாக இருக்கலாம், அல்லது உங்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றப்போகும் ஒரு மனிதராக இருக்கலாம். ஆனால் அதற்காக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும். கடந்த காலத்தை விட்டுவிட வேண்டும். பலர் பழைய காயங்களை பிடித்து கொண்டு வாழ்கிறார்கள். அதனால் புதிய ஆசீர்வாதங்கள் உள்ளே வர முடியாமல் போகிறது. பிரபஞ்சம் உங்களுக்கு புதிய கதவை திறக்க முயற்சிக்கிறது. ஆனால் நீங்கள் இன்னும் பழைய கதவை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்று முதல் ஒரு முடிவு எடுக்குங்கள். உங்களை வலி அடைய வைத்த நினைவுகளை மெதுவாக விடுங்கள். உங்களை மதிக்காத மனிதர்களை மனதில் இருந்து நீக்குங்கள்.
உங்கள் ஆன்மாவை சோர்வடைய செய்யும் இடங்களிலிருந்து விலகுங்கள். ஏனில் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கப் போகிறது. நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும் நேரமே ஒரு சிக்னல், பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறது. எல்லாருக்கும் இந்த உணர்வு கிடைக்காது. சிலருக்கு மட்டும்தான் இந்த அழைப்பு வரும். அந்த சிலரில் நீங்களும் ஒருவர். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பிரபஞ்சம் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது முதலில் அவர்களின் பொறுமையை சோதிக்கும். அதனால்தான் உங்கள் வாழ்க்கையில் இத்தனை நாள் அமைதியாக காத்திருக்க வேண்டிய நிலை வந்தது. நீங்கள் பல முறை உடைந்து போனீர்கள். சில இரவுகளில் யாருக்கும் தெரியாமல் அழுதீர்கள். இனிமேல் என்னால் முடியாது என்று கூட நினைத்திருப்பீர்கள். ஆனால் அந்த நேரங்களில் கூட உங்களுடைய ஆன்மா முழுமையாக உடையவில்லை. ஏனெனில் உங்களுக்குள் இன்னும் அணையாத ஒரு தீ இருக்கிறது. அந்த தீயை தான் பிரபஞ்சம் இப்போது பெரிதாக்கப் போகிறது. சிலருக்கு வாழ்க்கையில் பணம் கிடைக்கும். சிலருக்கு புகழ் கிடைக்கும். ஆனால் மிக சிலருக்குத்தான் பிரபஞ்சத்தின் நேரடி ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த ஆசீர்வாதம் வந்துவிட்டால் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும். இன்று நீங்கள் இருக்கும் நிலை இன்னும் சில மாதங்களில் நினைவாக மட்டும் இருக்கும். உங்கள் மனதில் இப்போது ஒரு கனவு இருக்கிறது. அதை நீங்கள் யாரிடமும் முழுமையாக சொல்லவில்லை. ஏனெனில் பல முறை நீங்கள் நம்பிக்கை வைத்து ஏமாந்திருக்கிறீர்கள். இந்த கனவு நடக்குமா என்று உங்களுக்குள்ளேயே சந்தேகம் வந்திருக்கிறது. ஆனால் இந்த நிமிடத்தில் பிரபஞ்சம் உங்களிடம் சொல்லும் ஒரு செய்தி என்னவென்றால், அந்த கனவு வெறும் கற்பனை இல்லை. அது உங்கள் எதிர்காலத்தின் முன்னோட்டம். நீங்கள் அடிக்கடி ஒரே மாதிரியான கனவுகளை பார்க்கிறீர்களா? சில இடங்கள், சில மனிதர்கள், சில விசித்திரமான உணர்வுகள், இவையெல்லாம் உங்கள் ஆன்மா உங்களுக்கு கொடுக்கும் சிக்னல்கள். மனிதர்கள் தூங்கும்போது உடல் ஓய்வெடுக்கும். ஆனால் ஆன்மா பிரபஞ்சத்துடன் இணைகிறது. அந்த நேரத்தில்தான் பல மறைமுக தகவல்கள் உங்களுக்கு வருகிறது. அதனால் இனிமேல் உங்கள் உள்ளுணர்வை அலட்சியம் செய்யாதீர்கள். உங்களுக்கு உள்ளே இருந்து வரும் எச்சரிக்கைகளை கவனியுங்கள். சிலரை பார்த்தவுடன் மனதில் ஏதோ தவறான உணர்வு வந்தால் அதை புறக்கணிக்காதீர்கள். சில இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று திடீரென்று தோன்றினால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கும். பிரபஞ்சம் எப்போதும் சத்தமாக பேசாது. சில நேரங்களில் அமைதியில்தான் மிகப்பெரிய பதில்களை கொடுக்கும். நீங்க கவனித்திருக்கலாம், சமீபத்தில் பழைய விஷயங்கள் எல்லாம் முடிவுக்கு வருவது போல தோன்றும். சில பழக்கங்கள் தானாக விலகும். சில ஆசைகள் குறையும். சில மனிதர்களிடம் பேசவே மனசு வராது. எனில் உங்கள் ஆன்மா அடுத்த நிலைக்கு நகர ஆரம்பித்து விட்டது. முன்பு உங்களை காயப்படுத்திய விஷயங்கள் இப்பொழுது அவ்வளவு பாதிக்காமல் இருக்கலாம். அதற்கு காரணம் நீங்கள் பலமாகி விட்டீர்கள். வாழ்க்கை உங்களை கற்றுக் கொடுத்து விட்டது. ஒரு சிங்கம் தனியாக நடக்க கற்றுக்கொண்ட பிறகு கூட்டத்தை தேடாது. அதுபோலதான் உங்கள் ஆன்மாவும் இப்பொழுது அமைதியை தேர்வு செய்ய ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் இந்த அமைதி பலவீனம் இல்லை. இது ஒரு புதிய சக்தியின் ஆரம்பம். உங்கள் வாழ்க்கையில மிக விரைவில் ஒரு பெரிய திருப்பம் வரப்போகிறது. அந்த மாற்றம் முதலில் சிறியதாக தோன்றும். ஒரு போன் கால், ஒரு சந்திப்பு, ஒரு செய்தி, அல்லது திடீரென்று கிடைக்கும் ஒரு வாய்ப்பு. ஆனால் அதுவே உங்கள் வாழ்க்கையின் முழு பாதையை மாற்றிவிடும். அந்த நேரத்தில் தயக்கம் காட்டாதீர்கள். பயம் வந்தாலும் முன்னே செல்லுங்கள். ஏனெனில் பல ஆண்டுகளாக நீங்கள் காத்திருந்த கதவு அப்போது திறக்கப்படும். இப்போது உங்கள் சுற்றிலும் இரண்டு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் உங்களை உண்மையாக நேசிப்பவர்கள். மற்றொருவர் உங்கள் ஒளியை பார்த்து பொறாமைப்படுபவர்கள். உங்கள் நல்ல மனசு காரணமாக எல்லோரையும் நம்பும் பழக்கம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் இனிமேல் பிரபஞ்சம் உங்களை பாதுகாக்க ஆரம்பித்து விட்டது. அதனால்தான் சில மனிதர்கள் தானாக விலக ஆரம்பித்தார்கள். சில நேரங்களில் ஒரு மனிதர் நம்மை விட்டு போவது தண்டனை அல்ல, அது பாதுகாப்பு. நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று. உங்கள் வாழ்க்கை சாதாரணமாக போகப் போவதில்லை. உங்களுக்காக ஒரு பெரிய மாற்றம் தயார் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காக முதலில் உங்கள் மனதை தயார் செய்ய வேண்டும். ஒவ்வொரு காலையும் எழுந்தவுடன் உங்களையே பார்த்து சொல்லுங்கள், நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். என் வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது. பிரபஞ்சம் என்னுடன் இருக்கிறது. இந்த வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கிறது. நீங்கள் என்ன நம்புகிறீர்களோ அதே ஆற்றலை உங்கள் வாழ்க்கை ஈர்க்க ஆரம்பிக்கும். பயம் நினைத்தால் பயமே வரும். நம்பிக்கை நினைத்தால் வாய்ப்புகள் வரும்.
அன்பை கொடுத்தால் ஆசீர்வாதங்கள் வரும். அதனால் இனிமேல் உங்கள் மனதில் வரும் ஒவ்வொரு எண்ணத்தையும் கவனியுங்கள். ஏனெனில் பிரபஞ்சம் இப்போது உங்கள் எண்ணங்களுக்கே பதில் அளிக்க ஆரம்பித்து விட்டது. நீங்கள் இப்போது அனுபவிக்கும் இந்த தனிமை கூட ஒரு காரணத்திற்காக தான். சில நேரங்களில் பிரபஞ்சம் ஒருவரை கூட்டத்திலிருந்து பிரிக்கிறது. ஏனெனில் அவர்கள் சாதாரண பாதையில் செல்லக்கூடாது. அவர்களுக்கென்று தனி நோக்கம் இருக்கும். நீங்கள் பலமுறை உணர்ந்திருப்பீர்கள். கூட்டத்தில் இருந்தாலும் உள்ளுக்குள் தனிமை. எல்லோரும் பேசிக்கொண்டிருந்தாலும் உங்கள் மனம் வேறு ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருக்கும். அது வெறும் உணர்வு இல்லை. உங்கள் ஆன்மா விழித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கான அறிகுறி. இந்த உலகத்தில் பெரும்பாலான மக்கள் கண்களால் மட்டுமே பார்க்கிறார்கள். ஆனால் சிலருக்கு மட்டும் மனதால் உணரக்கூடிய சக்தி இருக்கும். நீங்கள் அந்த வகை மனிதர்களில் ஒருவர். அதனால்தான் மற்றவர்களை விட அதிகமாக காயப்படுகிறீர்கள், அதிகமாக உணர்கிறீர்கள், அதிகமாக சிந்திக்கிறீர்கள். ஆனால் ஒரு நாள் வரும். அப்பொழுது இந்த எல்லா வலிக்கும் பின்னால் இருந்த காரணத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஒரு இரும்பு வாளாக மாற வேண்டும் என்றால் அது நெருப்பில் எரிய வேண்டும். அதுபோலதான் உங்கள் ஆன்மாவும் சோதனைகளால் வலிமையாக்கப்பட்டது. நீங்கள் இதுவரை இழந்ததெல்லாம் உண்மையில் இழப்பு இல்லை. அது இடம் காலி செய்தல். ஏனெனில் உங்கள் வாழ்க்கையில் புதிய ஆசீர்வாதங்கள் உள்ளே வரப்போகிறது. இப்போது உங்களிடம் பிரபஞ்சம் ஒரு கேள்வி கேட்கிறது. நீங்கள் உண்மையில் தயாரா? ஏனெனில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த வாழ்க்கை கிடைத்துவிட்டால் பழைய உங்களை விட்டுவிட வேண்டி வரும். பழைய பயங்கள், பழைய நினைவுகள், பழைய மனிதர்கள், இவை எல்லாவற்றையும் பின்னால் வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சில கதவுகள் மூடப்படும் போது மக்கள் அழுகிறார்கள். ஆனால் அவர்கள் அறியாத ஒன்று என்னவென்றால், அந்த கதவு மூடப்படவில்லை என்றால் புதிய கதவு திறக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில சமீபத்தில் நடந்த சில விஷயங்கள் உங்களை குழப்பி இருக்கலாம். திடீரென்று ஏற்பட்ட பிரிவுகள், எதிர்பாராத தோல்விகள், திட்டமிட்ட விஷயங்கள் தடைபடுவது, இவை அனைத்தும் உங்களை தண்டிக்கல்ல, உங்கள் பாதையை மாற்றத்தான். சில நேரங்களில் பிரபஞ்சம் நாம் கேட்டதை தராது, அதைவிட சிறந்ததை தரும். ஆனால் அதற்காக நம்பிக்கை தேவை. இப்போது கண்களை மூடி ஒரு நிமிடம் யோசியுங்கள். உங்கள் வாழ்க்கையில உண்மையாக என்ன வேண்டும்? பணம், அமைதி, அன்பு, வெற்றி, எதுவாக இருந்தாலும் அது முதலில் உங்கள் உள்ளத்தில் உருவாக வேண்டும். வெளி உலகம் அதன் பிறகுதான் மாறும். பலர் வெளியில் ஒளியை தேடுகிறார்கள். ஆனால் உண்மையான ஒளி உள்ளேதான் இருக்கிறது. நீங்கள் உங்களை நம்ப ஆரம்பித்த நிமிடத்திலிருந்து பிரபஞ்சமும் உங்களை ஆதரிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் இதுவரை பலமுறை எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு நினைத்திருக்கலாம். ஆனால் உண்மையில் நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. சில நேரங்களில் காண முடியாத சக்திகள் தான் நம்மை பாதுகாக்கும். ஒரு விஷயத்தை கவனித்திருக்கிறீர்களா? சில பெரிய ஆபத்துகள் உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும். ஆனால் கடைசி நிமிடத்தில் ஏதோ ஒன்று உங்களை காப்பாற்றியிருக்கும். சில தவறான மனிதர்களிடமிருந்து திடீரென்று விலகி இருப்பீர்கள். சில முடிவுகளை எடுக்காமல் தடுக்கப்பட்டிருப்பீர்கள். அது வெறும் அதிர்ஷ்டம் இல்லை. அது பிரபஞ்சத்தின் பாதுகாப்பு. ஏனெனில் உங்கள் வாழ்க்கைக்கு இன்னும் ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. நீங்கள் இந்த உலகத்தில் சாதாரணமாக வந்து சாதாரணமாக போகப் போவதில்லை. உங்களால் இன்னும் பல விஷயங்கள் நடக்க வேண்டும். சில மனிதர்களின் வாழ்க்கையை நீங்கள் மாற்றப் போகிறீர்கள். சிலருக்கு நம்பிக்கை தரப்போகிறீர்கள். ஆனால் அதற்கு முன் நீங்கள் முழுமையாக விழித்துக் கொள்ள வேண்டும். இனிமேல் யாராவது உங்களை குறைத்து மதித்தால் அமைதியாக சிரித்து விடுங்கள். ஏனெனில் ஒரு விதையின் உள்ளே இருக்கும் மரத்தை வெளி உலகம் பார்க்க முடியாது. உங்களுக்குள் இருக்கும் சக்தியையும் எல்லோரும் புரிந்து கொள்ள முடியாது. சில நேரங்களில் நீங்கள் பேசாமல் இருப்பதற்கு காரணம் பலவீனமில்லை. நீங்கள் எல்லாவற்றையும் உணர்கிறீர்கள் என்பதுதான். உங்கள் இதயம் மிகவும் தூய்மையானது. அதனால்தான் பிறரின் வலியையும் எளிதாக உணர்கிறீர்கள். ஆனால் இனிமேல் ஒரு விஷயம் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லோரையும் காப்பாற்ற முயற்சிக்க வேண்டாம். சிலர் உங்கள் அன்பை புரிந்து கொள்ள மாட்டார்கள். உங்கள் ஆற்றலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மன அமைதியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கனவுகளை யாரிடமும் நிரூபிக்க முயற்சிக்காதீர்கள். ஏனெனில் சரியான நேரத்தில் உங்கள் வெற்றியே பதில் சொல்லும். மிக விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பம் வரப்போகிறது. அந்த நாளில் நீங்கள் கடந்த காலத்தை நினைத்து ஆச்சரியப்படுவீர்கள். நான் இவ்வளவு வலியை கடந்து வந்தேனா என்று. ஆனால் அந்த வலிகள் இல்லாமல் இன்றைய வலிமையான நீங்கள் உருவாகி இருக்க மாட்டீர்கள். அதனால் இப்போதிருந்து பயப்படாமல் முன்னே செல்லுங்கள்.
பிரபஞ்சம் உங்களுடன் நடக்க ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது இந்த நிமிடத்தில் இந்த வீடியோவை பார்க்கும் உங்களிடம் ஒரு வேண்டுகோள். உங்கள் மனதில் உண்மையாக பிரபஞ்சத்தின் ஆற்றலை நீங்கள் உணர்கிறீர்கள் என்றால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். ஏனெனில் அந்த ஒரு லைக் கூட உங்கள் நேர்மறை ஆற்றலை இந்த பிரபஞ்சத்துடன் இணைக்கும். மேலும் கமெண்டில் ஓம் நம சிவாய என்று எழுதுங்கள். அந்த வார்த்தைக்கு சாதாரண சக்தி இல்லை. அது உங்கள் மனதில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை மெதுவாக அகற்ற ஆரம்பிக்கும். இந்த வீடியோவை பார்க்கும் ஆயிரக்கணக்கான ஆன்மாக்களுடன் உங்கள் ஆற்றலும் இணையும். சில நேரங்களில் ஒரு வார்த்தை கூட வாழ்க்கையை மாற்றிவிடும். சில நேரங்களில் ஒரு நம்பிக்கை கூட இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். நீங்கள் இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்கள் ஆன்மா ஏற்கனவே இந்த செய்தியை ஏற்றுக்கொண்டு விட்டது. இப்போது கவனமாக கேளுங்கள். அடுத்த சில நாட்களில் உங்கள் வாழ்க்கையில 3 முக்கியமான மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். முதலாவது, உங்கள் மனதில் இருந்த குழப்பம் மெதுவாக மறைய ஆரம்பிக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக தேடிய பதில்கள் தானாக கிடைக்கும். சில விஷயங்கள் திடீரென்று தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். இரண்டாவது, உங்களை உண்மையாக நேசிக்கும் மனிதர்கள் யார், உங்களை பயன்படுத்தியவர்கள் யார் என்பதை பிரபஞ்சம் உங்களுக்கே காட்டும். முகமூடிகள் கிழிய ஆரம்பிக்கும். பொய்யான உறவுகள் தானாக விலகும். மூன்றாவது, நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பு உங்கள் வாழ்க்கைக்குள் வரும். அது ஒரு வேலை, ஒரு பண வாய்ப்பு, ஒரு நல்ல செய்தி, அல்லது நீண்ட நாட்களாக காத்திருந்த மாற்றமாக இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் செய்ய வேண்டும். சந்தேகத்தை விடுங்கள். ஏனெனில் சந்தேகம் வந்த இடத்தில் ஆசீர்வாதம் தங்காது. நம்பிக்கை இருக்கும் இடத்தில்தான் அதிசயம் பிறக்கும். இப்பொழுது உங்கள் இதயத்தில் கை வைத்து சொல்லுங்கள், என் வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது. நான் தனியாக இல்லை. பிரபஞ்சம் என்னை வழி நடத்துகிறது. இந்த வார்த்தைகளை சாதாரணமாக நினைக்காதீர்கள். நீங்கள் மீண்டும் மீண்டும் என்ன சொல்கிறீர்களோ அது உங்கள் உண்மையாக மாற ஆரம்பிக்கும். அதனால் இனிமேல் உங்களை குறைத்து பேசாதீர்கள். என்னால் முடியாது என்று சொல்லாதீர்கள். ஏனெனில் உங்கள் ஆன்மா நினைப்பதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது. சில நேரங்களில் வாழ்க்கை முழுவதும் இருளாக இருப்பது போல தோன்றும். ஆனால் விடியல் வருவதற்கு முன் தான் இரவு அதிகமாக இருந்திருக்கும். அதுபோலதான் உங்கள் வாழ்க்கையும் இப்போது ஒரு பெரிய வெளிச்சத்திற்கு முன் இருக்கும் நிலை. நீங்கள் இத்தனை நாள் அனுபவித்த வலி வீணாக போகாது. நீங்கள் சிந்திய கண்ணீர் வீணாக போகாது. நீங்கள் அமைதியாக கடந்து வந்த போராட்டங்களை பிரபஞ்சம் பார்த்து கொண்டே இருந்தது. அதனால் தான் இப்போது உங்கள் நேரம் நெருங்கிவிட்டது. ஒரு நாள் திடீரென்று உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அந்த நாளில் நீங்கள் பின்னால் திரும்பி பார்த்து சிரிப்பீர்கள். அந்த கஷ்டங்கள் எல்லாம் என்னை இவ்வளவு வலிமையாக்கத்தான் வந்ததா என்று. அந்த நாள் மிகவும் தூரத்தில் இல்லை. அது உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெரிய மாற்றங்கள் வருவதற்கு முன் வாழ்க்கை சில நேரங்களில் முழுவதும் அமைதியாகிவிடும். எதுவும் நடக்காதது போல தோன்றும். எல்லா கதவுகளும் மூடப்பட்டது போல இருக்கும். அந்த நேரத்தில் பலர் நம்பிக்கையை இழந்து விடுகிறார்கள். ஆனால் உண்மையில் அந்த அமைதிக்கு பின்னால் தான் மிகப்பெரிய மாற்றம் உருவாகி கொண்டிருக்கும். ஒரு கடல் அலை உருவாகும் முன் சில வினாடிகள் கடல் அமைதியாக இருப்பதை பார்த்திருக்கிறீர்களா? அதே போலதான் உங்கள் வாழ்க்கையும் இப்போது ஒரு சக்தி வாய்ந்த திருப்பத்திற்கு முன் நின்று கொண்டிருக்கிறது. நீங்கள் கடந்த காலத்தில் சந்தித்த ஒவ்வொரு மனிதரும் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வந்தவர்கள். சிலர் அன்பின் மதிப்பை கற்றுக் கொடுத்தார்கள். சிலர் நம்பிக்கையின் வலியை கற்றுக் கொடுத்தார்கள். சிலர் அமைதியாக விலகுவதின் அர்த்தத்தை கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் இப்பொழுது பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்கிறது. இந்த அத்தியாயத்தில் நீங்கள் முன்பிருந்த மனிதராக இருக்க மாட்டீர்கள். நீங்கள் இன்னும் கவனிக்காத ஒரு மாற்றம் உங்களுக்குள் நடக்க ஆரம்பித்துவிட்டது. முன்பு சிறிய விஷயங்களுக்கே உடைந்து போன மனம் இப்போது மெதுவாக வலிமையாகிறது. முன்பு எல்லோரையும் பிடித்து கொள்ள நினைத்த இதயம் இப்போது யாரை விட வேண்டும் என்று புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறது. இதுதான் ஆன்மாவின் வளர்ச்சி. சில நேரங்களில் கடவுள் அல்லது பிரபஞ்சம் நம்மை தனியாக நடக்க வைக்கிறது. ஏனெனில் கூட்டத்தில் இருந்தால் நாம் நம்மையே கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் இந்த பயணத்தில் தனியாக இல்லை. இந்த வீடியோவை பார்க்கும் பல ஆன்மாக்கள் உங்களைப் போலவே வாழ்க்கையின் ஒரு மாற்ற காலத்தில் இருக்கிறார்கள். அதனால் மீண்டும் ஒரு முறை கமெண்டில் ஓம் நம சிவாய் என்று எழுதுங்கள். உங்கள் ஆற்றலை இந்த ஆன்மீக குடும்பத்துடன் இணைத்துக் கொள்ளுங்கள்.
இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நேர்மறை அதிர்வுகளை பிரபஞ்சத்திற்குள் அனுப்புங்கள். ஒரு விஷயம் நினைவில் வையுங்கள். நீங்கள் யாராலும் தடுக்க முடியாத ஒரு பாதையில் நடக்க ஆரம்பித்து விட்டீர்கள். இனி வரும் நாட்களில் சில விசித்திரமான சம்பவங்கள் நடக்கலாம். நீங்கள் நினைத்த மனிதர் திடீரென்று தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் காத்திருந்த செய்தி திடீரென்று வரலாம். அல்லது நீண்ட நாட்களாக முடியாமல் இருந்த ஒரு விஷயம் திடீரென்று எளிதாக முடிந்துவிடலாம். அப்போது பயப்படாதீர்கள். ஏன் இது இப்போது நடக்கிறது என்று கேட்காதீர்கள். ஏனெனில் அது உங்கள் நேரம் வந்துவிட்டது என்பதற்கான அறிகுறி. உங்கள் வாழ்க்கை இப்போது மெதுவாக புதிய அதிர்வுக்கு நகர்கிறது. அந்த அதிர்வில் பயம் இருக்காது. அந்த அதிர்வில் குறை கூறும் மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். அந்த அதிர்வில் உங்கள் உண்மையான மதிப்பை புரிந்து கொள்ளும் மனிதர்கள் மட்டுமே இருப்பார்கள். நீங்கள் இதுவரை தேடிய அமைதி, நீங்கள் காத்திருந்த அன்பு, நீங்கள் கனவு கண்ட வெற்றி, இவை அனைத்தும் உங்களை நோக்கி நகர ஆரம்பித்து விட்டது. ஆனால் கடைசியாக ஒரு விஷயம், உங்களை ஒருபோதும் குறைத்து மதிக்காதீர்கள். ஏனெனில் இருளை பார்த்தவர்கள் மட்டுமே வெளிச்சத்தின் மதிப்பை உணர முடியும். வழியை கடந்தவர்கள் மட்டுமே மற்றவர்களின் கண்ணீரை புரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் உங்கள் ஆன்மா இவ்வளவு ஆழமானதாக இருக்கிறது. மிக விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் வரும். அன்று நீங்கள் அமைதியாக வானத்தை பார்த்து சிரிப்பீர்கள். பிரபஞ்சம் என்னை ஒருபோதும் கைவிடவில்லை என்று. இப்போது இந்த வீடியோவின் இறுதியில் உங்களிடம் ஒரு உண்மையை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கடந்து வந்த பாதை சாதாரணமானது இல்ல. எல்லோரும் அந்த வலியை தாங்க முடியாது. எல்லோரும் அந்த அளவுக்கு அமைதியாக போராட முடியாது. ஆனால் நீங்கள் தாங்கினீர்கள். உடைந்த மனதோடு முன்னே நடந்தீர்கள். அமைதியாக உங்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் ஆற்றலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நல்ல எண்ணங்களோடு வாழுங்கள். யாருக்கும் தீங்கு நினைக்காதீர்கள். ஏனெனில் தூய்மையான ஆன்மாவுக்கு பிரபஞ்சம் ஒரு நாள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொடுக்கிறது. இந்த வீடியோ உங்களின் மனதை தொட்டிருந்தால் இப்போதே இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். கமெண்டில் ஓம் நம சிவாய் என்று எழுதுங்கள். உங்கள் வாழ்க்கையில நல்ல மாற்றம் வரப்போகிறது என்று நம்பிக்கையுடன் எழுதுங்கள். மேலும் இந்த ஆன்மீக பயணத்தில் நீங்கள் மட்டும் இல்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பிரபஞ்சம் உங்களுடன் இருக்கிறது. அதன் ஒளி உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. விரைவில் மீண்டும் ஒரு புதிய ஆன்மீக செய்தியுடன் சந்திப்போம். அதுவரை அமைதியாக இருங்கள். நம்பிக்கையோடு இருங்கள். உங்கள் ஆன்மாவின் குரலை கேட்டு வாழுங்கள். ஓம் நம சிவாய.